மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கைக்காக கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நிறைய விஷயங்கள் இங்கிருந்து மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வேண்டும் என்று நினைத்திருக்கின்றோம். அதை அனுப்பிச்சிருக்கோம். அதனால் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்கோங்கன்னா வந்தோடனே வேகமாக சொல்கிறோம். கரெக்டு தானே, சிஏஜி கரெக்டாக வேலையை செஞ்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்ஸ் செக்ரட்டரி கோபம், அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எந்த விதத்தில் இன்ஃப்ளேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்திருக்கு அதை மாநில அரசு ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. சிஏஜிங்கிறது இண்டிபெண்டன்ட் பாடி, அவங்க இண்டிபெண்டாக தணிக்கை நடத்தி வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். ஆனால் இவங்க இதே சிஏஜி மத்திய அரசு பற்றி சொன்னால் தூக்கிட்டு வந்து உட்காந்துருவாங்க. இதே சிஏஜி மத்திய அரசை பற்றி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சொன்னாங்கன்னா அது வேத வாக்கு, புத்தர் சொல்லிட்டாங்கன்னு ஸ்டாலின் அப்படியே சுற்றுவார் எல்லா பக்கமும். ஆனால் இதே சிஏஜி தமிழக அரசனுடைய மோசமான செயல்பாடுகளை பற்றியோ ஒரு வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி சிஏஜி சொல்லும் பொழுது எதற்கு தமிழக அரசு சிஏஜி அதிகாரி இடமாத்துறாங்க? அதே கேள்வியை நான் வைக்கிறேன். உங்களுக்கே ஃபேஸ் பண்ணுற தைரியம் இல்லையா? இல்லை ஒருவேளை சிஏஜி அதிகாரியினுடைய தணிக்கைக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. நீங்கள் சிஏஜியினுடைய தணிக்கைக்கு எந்த விதத்தில் மாறுபடுறீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுங்க. திமுகவினர் பல இடங்களில் போஸ்ட் ஓட்டிருக்காங்க. ஜிபே என்ற பேரில் வந்து பிரதமர் மோடியுடைய படத்தோட பாஜக செய்த ஊழல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கேன் பண்ண வீடியோ வர மாதிரி வந்து போஸ்ட் ஓட்டிருக்காங்க. மூளை இல்லாமல் பார்க்குறேன், மூளை வளர்ச்சி குறைந்தவர்களாக பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் படிக்கணும்னு பார்க்குறேன், எல்கேஜியில் சேர்த்து ஒன்றுன்னு பார்க்குறேன், இன்னும் கொஞ்சம் அறிவை வளர்க்க வேண்டும் என்று யோசிக்கின்றேன். போஸ்டர் ஓட்டவங்களை அப்படித்தான் நான் பார்க்குறேன். ஊழலுக்கு எதிராக வந்து பேசுறீங்க, ஆனால் அவங்க கூட்டணியில் இருந்தால் ஓடி அமமுக, டிடி விஜயநகரன், ஓபிஎஸ், அதுக்கப்புறம் அன்புமணி ராமதாஸ் இந்த மாதிரி ஊழல் புகார் இருக்கு. இது வந்து ஊழல் எதிர்ப்பு பின்னடைவாக இருக்காதுண்ணா. மக்களுக்கு தெரியும் யார் ஊழல் யார் ஊழல்வாதிகள் மக்களுக்கு தெரியும். அது உங்களுக்கு விட்டுறேன். நீங்கள் போய் டெலிகாஸ்ட் பண்ணுங்க, ஸ்பிங் ஆப்ரேஷன் பண்ணுங்க, 80 ரூபாய்க்கு டிவி சேனல் நடத்துறீங்க, 2 லட்ச ரூபாய்க்கு கேமரா வச்சிருக்கீங்க, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்களேன். நீங்கள் டிவியில் போடுங்க, மக்கள் பார்க்கட்டும். நான் அதுக்கு அண்ணாமலை எல்லாத்துக்கும் ஸ்போக்ஸ் பர்சன் நான் பேசணும். Why? It is good only. We are very transparent. What is wrong in it? What is wrong in it? Whichever party willfully they donated, it is all in the public eyes now. So what is there to hide? Why will it be a setback? BJP has taken almost 60% of the electoral bonds. They like BJP, they are giving to BJP. If there is a TV channel which is #1 TRP, can I go and shoot down that journalist? You are from ANI. Your rival is PTI. There are this many channels. One channel is #1. Can I go and kill them? Which channel people like, people watch. Which party people like, people donate. So can I go and put the gun to that editor's head and say, you are #1, I am going to kill you. Please don't run a channel. So your answer is like that logic. இதை பற்றி நீலகிரியினுடைய அப்சர்வர்கிட்ட நீங்கள் கேட்கணும். ஏன்னா அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து மாவட்ட கலெக்டர் மீது சில புகார்களை வச்சிருக்கிறாங்க. அது பொது வழியில் அந்த கடிதத்தை பார்க்கணும். நீலகிரியினுடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், நீலகிரியினுடைய ஓவரால் அப்சர்வர் யார் இருக்காங்க, அவங்ககிட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். நான் பதில் சொல்ல விரும்பலை. அது நீலகிரியில் என்ன நடக்குது அப்படிங்கிறதான் காட்டுது. தமிழ்நாடு முழுவதுமே எந்த அளவுக்கு அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகளுடைய ஆதிக்கம் இருக்குன்னு அது காட்டுது. எதுக்கு போட்டி போடணும் அவங்களோட? சரி, நாங்கள் எதுக்கு அவங்க செய்யறது நாங்கள் செய்யணும்? கேட்குறோம், எதுக்கு போட்டி போட்டு கேட்கணும்? இல்லை, அவங்க போட்டி போடுறாங்களா, நாங்கள் எதுக்கு போட்டி போடணும்? நாங்கள் எப்படி வாக்கு கேட்கணுமோ அந்த மாதிரி நாங்கள் கேட்குறோம். யாருக்கு என்ன தேவையோ கொடுத்துருக்கோம். இந்த வாக்குறுதி 100 வாக்குறுதியும் சிறுபான்மை பெரும்பான்மை பார்க்கல. கோயம்புத்தூருக்கு மெட்ரோ ரயில் வருது, நீங்களான்னு சொல்லாமல் இந்து மட்டும்தான் ஏறலான்னு? மெட்ரோ ரயில் எல்லாத்துக்கும் தானே, பாலம் எல்லாத்துக்கும் தானே, தண்ணி எல்லாத்துக்கும் தானே. ஸோ வாக்குறுதி நீங்கள் பிரித்து பார்க்குறீங்க. உங்களுக்கே அந்த கோவம். முஸ்லீம்ங்கிற வார்த்தை இல்லை, கிறிஸ்டியனுங்கிற வார்த்தை இல்லை, அப்போ மெட்ரோ ரயிலில் போர்டு வச்சிடலாமா நீங்கள் கேட்குறீங்க? நாங்கள் எல்லாருக்கும் பொதுவான வாக்குறுதி தான் கொடுத்துருக்கோம்.